ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. ஸோ நேற்று நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேற்று நிறைய டைம்ஸ் வந்து சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்துருந்துச்சு. ஸோ ஒரு 7-8 வாட்டிக்கு மேலே வந்து நல்ல பட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு டைட்டான ஒரு கன்சல்டேஷனில். அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை நோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பாருங்கள், ஸோ ஓப்பனிங்லேயே ரொம்ப பெரிய க்ரீன் கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், செம்ம ஹியூஜான மூவ். இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் யூஸ்வலி பிடிஹெச்சுக்கு மேலே ஓப்பன் ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ பிடிஹெச்னால் என்னது, ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பனிங்கே கிடச்சிருந்துருச்சு. ஸோ ஸ்பாட்லேயும் அதே தாங்க, பிடிஹெச்சில் தாங்க ஓப்பனிங் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இருந்துச்சு. ஸோ நல்லா ஹேமர் மாதிரி இருந்துச்சு மொதல் கேண்டிலே. அப்போவே தெரியுங்க கண்டிப்பாக இந்த இடத்துல டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு. டெய்லி டைனமிக் ஜோன்ஸோட ரெசிஸ்டன்ஸில் வீக்லி டைனமிக் ஜோனும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சர்ஸ்லேயும் இருந்துச்சுங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடந்த 7-8 நாளாக இந்த டைனமிக் ஜோன்ஸை வந்து கிராஸே பண்ணலைங்க. நிஃப்டியும் கிராஸ் பண்ணல, பேங்க் நிஃப்டியும் கிராஸ் பண்ணல இந்த சென்ஸ் இந்த மேலே சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸையும் ஒரு நாளும் பிரேக் பண்ணல. ஸோ கீழே சைடில் உள்ள சப்போர்ட்டையும் ஒரு நாளும் பிரேக் பண்ணல. இந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்டாக்ஸுக்கெலாம் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆகாமல் அந்த 2 ஜோனுக்குள்ளேயே கொஞ்ச நாள் வந்து இருந்துச்சுன்னா அப்புறம் என்னைக்கு ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் ஆகுதோ ஸோ அப்போ வந்து பயங்கரமான மூவ் வந்து கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி 2 ஃபஸ்ட்டு சேம் டைமில் டச் பண்ணதுனால நல்ல ஒரு ஃபால் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நார்மலாக போயிருந்தால் ஃபால் வந்திருக்காது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போய் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளூயன்ஸில் டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டீசெண்டான ஃபால் எப்போவுமே வரும். வந்ததுக்கப்புறமும் நான் வந்து புல்லிஷாக தாங்க இருந்தேன். கண்டிப்பாக மேலே ஏறும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன் தோணுச்சுன்னா ரொம்ப நாளாகவே டைட்டாக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜோனை விட்டு வெளியில் வந்திருக்கோம். ஸோ அது போக இந்த பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது இறங்கினாலும் இனி கண்டிப்பாக அப்சைட் வந்து பிரேக் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த டெய்லி அண்ட் வீக்லி ஜோன்ஸோட கான்ஃப்ளூயன்ஸில் இன்றைக்கி ஹோல் டே வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ கடைசி 1.5க்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஜோனை நோட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 3-4 டேஸாக கண்டினியூஸாக ரிமைண்ட் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன். கடைசியாக லாஸ்ட் நைட்டும் ஒன்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணேன். 9:15க்கு நேற்று நைட் வந்து அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். நிஃப்டியும் பேங்க்கும் ஒரு 6 to 7 செஷன்ஸாக அந்த டைனமிக் ஜோன்ஸை கிராஸே பண்ணலை. என்றைக்கு அதை கிராஸ் பண்ணதோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டு திடீர்னு 9:15க்கு எதுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ணேன்னா, நேற்று தற்செயலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட்டையும் பார்த்துருந்தேன். அதை பார்த்துட்டு தாங்க எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 9:24க்கு நைட் அனுப்பிச்சிருக்கேன். ஹெச்டிஎஃப்சியை ட்ராக் பண்ணுங்கள், அங்கே ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சியை பாருங்கள், அந்த கேப் ஃபில் ஆகி கொடூரமாக பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ நான் இந்த கேப் ஃபில் ஆகிட்டு அந்த டாப் லைன்லேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி லைட்டாக அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்குங்க. 5 மினிட்ஸில் மாற்றிருக்கேன். ஸோ இங்கேயும் நம்ம வந்து டைனமிக் ஜோன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வீக்லி ஜோனும் இருக்குது, டெய்லி ஜோனும் இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ண உடனே பயங்கரமான பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஆயிடுச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் ஆயிடுச்சு. இது லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு தாங்க இருந்தேன், இந்த பிரேக் அவுட் வந்து ஆகும். ஆனால் இந்த வீக் ஆகாது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வேணால் சான்ஸ் இருக்குதுன்னு பல டைம் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி சூப்பராக ஆகிட்டான். பிரேக் அவுட் டைமில் பாருங்கள், இங்கே 51,000 கால்ஸ் வேறு இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ட்ரெண்ட் லைனில் அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கீழேயும் விழலைங்க. ஸோ வீக்லி சிபிஆர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோன்னே தெரிஞ்சிருச்சுங்க கண்டிப்பாக நல்லா மேலே போக போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஏற்றோன்னு பாருங்கள். இங்கே 242ல் எடுத்திருந்தேன்னா எக்ஸாக்ட்லி 1000 வர ரீச் ஆயிருக்குங்க. 1002 வர போயிட்டு வந்திருக்கு, 5 மடங்கு. இந்த மாதிரி நல்லதாங்க ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணணும். நான் ரொம்ப நாளாக இந்த இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்து மிஸ் பண்ணிட்டேங்க. இதனால் கரெக்டாக இன்றைக்கி வந்து பை பண்ண முடியல. நான் ஆக்சுவலி வெளியில் இருந்தேன், ஒரு 1/2 hour 1 hour பக்கம் வெளியில் போயிட்டு வந்தேன். அந்த கேப்பில் இது வந்து நடந்துருச்சு. பரவாயில்லைங்க, மார்னிங்கே செல்லிங்கில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் நல்ல ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து 62,000 வந்து ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. ஆனாலும் இப்போ சன் ஃபார்மாலையும் பயோகான்லேயும் சின்ன லாஸ் இருக்கிறதுனால இங்கே 48,000 பக்கம் காட்டுது.
இந்த பேங்க் நிஃப்டியை மட்டும் நம்ம பார்த்தோன்னா 62,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பயங்கரமான ஃபால் வந்து வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து சில பேர் 52,000ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு, அதனால் ஃபால் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து ஃபால் ஆனதுக்கெலாம் ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஸோ அதை என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் இந்த ரிஜெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் லைட்டாக தான் இருக்கும். ஒரு 3 கேண்டில் மேக்ஸிமம் வரும், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிடும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாகவே ஃபால் வந்து வந்துருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லைங்க, ஃபால் வந்தது நல்லது தான். ஸோ அப்போ தான் பொசிஷனல் ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். இந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜோன் மேலே நல்லா தான் திருப்பி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி சூப்பரான ஒரு கேண்டில் வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த டெய்லி அண்ட் வீக்லி டைனமிக் ஜோன்ஸோட கான்ஃப்ளூயன்ஸில். அந்த ஃபால் ஆனதுக்கு கல்பிரிட் வந்து பேங்க் இல்லைங்க, நிஃப்டியால் தாங்க பேங்க்ஸ் வந்து ஃபால் ஆக வேண்டியதாக போச்சு. ஸோ நிஃப்டியில் ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே நார்மலாக இந்த சார்ட்டை வந்து பார்த்தினா உங்களுக்கு புரியாது. ஸோ நாங்கள் சில கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் படி ஒரு லெவல் வந்து இருந்துச்சு, அங்கேருந்து ஃபால் ஆச்சுங்க. அந்த ஃபால் வந்ததுனால தாங்க பேங்க் நிஃப்டிலையும் பயங்கரமான ஃபால் வந்து வந்துருந்துச்சு. நல்ல வேலை அந்த ஃபால் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு லைட்டாக தெரிஞ்சதுனால நான் வந்து சுதாரித்து ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணிட்டேன். நிஃப்டி இன்றைக்கி பாருங்கள், சிபிஆரை ஒழுங்காக ரெஸ்பெக்டே பண்ணல, மேலே கீழேன்னு 2-3 டைம் வந்து உடச்சிட்டே இருந்தான். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து நேரோ சிபிஆர் வந்து இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப நேரோவாக இருந்துச்சுன்னா பல டைம் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். இதை நான் ரீசெண்டாக 6 மாதத்தில் நிறைய டைம் வந்து ட்ராக் பண்ணுங்க. ஸோ ரொம்ப அருமையாகவே ஒர்க் ஆகுது. என்ட்ரி எக்ஸிட்லாம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நிறைய ட்ரேடிங் டெசிஷன்ஸ் வந்து எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பையர்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப நேரோ சிபிஆர் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது வந்து நல்லது தான். எடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த சென்ஸ், இந்த சிபிஆர் பிரேக் அவுட்லாம் நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணக்கூடாது. பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பண்ணலாம், ஆனால் எடுத்த உடனே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்கள், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இங்கே வீக்லி சிபிஆர் இருந்துச்சு, சேம் டைமில் ஸ்பாட்லேயும் வீக்லி சிபிஆர் இருந்துச்சு. அது கூட முந்தின நாளோட வெர்ஜின் சிபிஆர் இருந்துச்சுங்க 2 இடத்துலையும். ஸோ இது ஒரு பயங்கரமான கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருந்துச்சு, இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுவும் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இது பயங்கரமாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல்லேருந்து ஃபால் வர்றப்போ தான் பேங்க்ஸையும் செஞ்சு விட்டானுங்க. ஸோ திருப்பியும் இதுக்குள்ளேயே வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஐடி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுங்க. நிஃப்டி ஐடியில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு, இந்த இடத்துல பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு 7-8 நாளாக பாருங்கள், அந்த இடத்துல இருந்து இழுத்து விட்டே இருக்காங்க. நல்ல பெரிய பெரிய ரெட் கேண்டில்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில் தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால தான் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தாங்க, என்னங்க பேங்க் நிஃப்டி வெறித்தனமாக ஏறிட்டு இருக்கான், நிஃப்டி அப்படி இறங்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரேராக நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி ஐடியும் ரிலையன்ஸும் கொஞ்சம் சொதப்பும் அந்த டைமில். அந்த மாதிரி டைமில் நிஃப்டி வந்து இறங்கலாம். ஏன்னா நிஃப்டி ஐடியும் ரிலையன்ஸும் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் தான் நிஃப்டிக்கு. பேங்க் அளவுக்கு இல்லைனாலும் பேங்க்கில் ஒரு முக்கால்வாசி வெயிட்டேஜ் வந்து அந்த ரெண்டுத்துலேயும் இருக்குது, நிஃப்டி ஐடிக்கும் ரிலையன்ஸுக்கும். ஸோ அது ரெண்டும் இழுக்கும்போது நிஃப்டி வந்து இழுக்குங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனில் ஐடியில் ஒரு ரெக்கவரி வந்து வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல டோஜி கேண்டில் மாதிரி முடிச்சிருக்காங்க, மேலே ஏற்றி க்ரீன் கலர்லேயே. ஸோ அந்த ரெக்கவரி வரும்போது தான் இங்கே நிஃப்டிலையும் சூப்பராக ரெக்கவர் ஆச்சு. ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.5% வந்து விழுந்திருக்குங்க பயங்கரமாக. இது வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு கன்சால்டேஷன் போட்டுருக்கு ரெக்டாங்கிளில். ஸோ இன்றைக்கி இதை பிரேக் பண்ணுதோ அப்போல்லாம் நிஃப்டி எங்கேயோ பரப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பேங்க்கும் ஐடியும் மட்டுமே சூப்பராக நிஃப்டியை வந்து அப்படியே மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. ரிலையன்ஸோட ஹெல்ப் வந்து பெருசாக இல்லை. ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து பாருங்கள் எங்கேயுமே நவல் இல்லைங்க. ஸோ 2800 3000 வரை எக்ஸாக்ட்லி ஒரு 200 பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி கடைசியாக ஏறினவன் பாருங்கள் எங்கேருந்து இறங்கியிருக்கான்னு. மந்த்லி டைனமிக் ஜோன்ஸ்லேருந்து தான் கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு. இந்த டைனமிக் ஜோன்ஸோட அருமை வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியல. ஆனால் இதோட அருமையை வந்து தெரிஞ்சவங்க வந்து இதை ஜென்மத்துக்கும் இதை வந்து ஒதுக்கவே மாட்டாங்க. அவங்க என்னதான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றிட்டே இருந்தாலும் இந்த டைனமிக் ஜோன்ஸ் மட்டுமாவது கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்களோட சார்ட்டில் எப்போவுமே இருக்கும். அத்தனை பேர் வந்து நம்மளுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த டைனமிக் ஜோன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் 1 இயர்க்கு முன்னாடியே. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த டைனமிக் ஜோன்ஸோட உண்மையான பேர் வந்து ஏடிஆருங்க, ஆவரேஜ் டெய்லி ரேஞ்ச் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க நம்மளோட ரிசர்ச்சில் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அதுவும் எஃப்ஐஐஸ் வந்து 200% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து காமிச்சிருப்போம். அது எப்படி எஃப்ஐஎஸ் தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடந்த ஒரு 6-7 நாளாக இப்படி ஒரு டைட்டான ஜோனில் கன்சால்டேட் ஆனதுக்கும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு மேஜரான ரீசன் வந்து இந்த ஏடிஆர்னால தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இதோட கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியும். நீங்களும் மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்டெப்த்தாக நீங்களாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சன்ஃபார்மா, பயோகான் ரெண்டுமே 2 லாட் வந்து எடுத்திருக்கேங்க. சன்ஃபார்மா வந்து பரவாயில்லைங்க. ஸோ டவுன் சைட் வந்து நல்ல ஒரு ஹெட்ஜ்டு பொசிஷன் தான் இருக்குது. ஸோ பயோகான்லேயும் ஒரு டைட்டான ஹெட்ஜ்டு பொசிஷன் தான். ஸோ ஆனால் டவுன் சைட் வந்து அன்லிமிட்டெட் லாஸ் வந்து இருக்குது. என்னடா டைட் ஹெட்ஜுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி டவுன் சைட் வந்து அன்லிமிட்டெட் லாஸ் இருக்குன்னா, ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பையிங் வச்சு ஹெட்ஜ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங் வச்சு ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அதனால தான் அதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இதை பற்றிலாம் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன், எந்த லாஜிக்கில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. சில பேர்த்துக்கு தெரியும் இது என்னது அப்படின்னு. ஸோ ஆனாலும் எந்த இடத்துல பையிங் பண்ணும், எந்த இடத்துல செல்லிங் பண்ணும், பை பண்ணி ஹெட்ஜ் பண்ணனா என்னெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணனா என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஆனால் செல்லிங்லாம் நீங்கள் யாருமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால தாங்க நான் வந்து இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பெருசாக வீடியோவே போட மாட்டேங்கிறேன். ஸோ லாஸ்ட் டைமே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஒரு 2-3 பேர் தான் வந்து மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுங்க அப்படின்னு. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டேன்னா போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஸ்டாக் ஆப்ஷன் செல்லிங்லாம் எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களா இருந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை. இந்த வீடியோ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பையராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி பேங்க் நிஃப்டியில் ஹியூஜான ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.